அனைவருக்கும் வணக்கம். இந்த பாசிச தாவேக அரசால் யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் சமீபத்தில் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. எதுக்காக அப்படின்ற காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. எதுக்காகவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படின்னா ரெண்டு காரணங்கள். இந்த ரெண்டுமே அவர் போட்ட பதிவுகள் தான். ஒன்று பார்த்திங்கன்னா, சமீபத்தில் அவருடைய சேனலில் தாவேக்காவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராரு. அந்த வகையில் இந்த லாட்ரி மாஃபியா கும்பல் இருக்குது பாருங்கள், இந்த லாட்ரி குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் ஆதவர்ஜுனா அவர்களுடைய உறவினர். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட ஒரு சம்பவத்தில் மாட்டியிருக்காருங்க. அது தொடர்பாக இடி இருக்கு இல்லையா, இடி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த சம்பவம் என்ன ஏதுன்றதை இன்னும் நான் தெளிவாக பார்க்கல. ஆனால் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஸ்ரீலங்கா துறைமுகங்கள்லேருந்து என்னெல்லாமோ கடத்துறாங்க, அது இதுன்னு என்னமோ பெரிய சம்பவங்க. அது நம்ம என்னன்றதை தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு அதை பற்றி நம்ம தெளிவாக இன்னொரு காணொலியில் பேசலாம். இதை பற்றி மாரிதாஸ் அவர்கள் சமீபத்தில் ஒரு காணொலி போட்டிருக்காரு. இப்போ என்ன இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஜான் ட்விட்டர் விஷயத்தில் அப்படின்னா, ஆதவ் எந்தெந்த அமைச்சர்கள் இருக்காரு, விளையாட்டுத்துறை மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ணுற காப்பாங்க. அவர் முக்கியமாக பிடிச்சிருக்குது ஒன்று, அதிக டெண்டர் கிடைக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை. அந்த நெடுஞ்சாலைத்துறை ஒன்று வச்சிருக்காரு கையில். அது தெரியுமா, இங்கே தமிழ்நாட்டில் மைனர் இருக்குல்ல, ஸ்மால் மைனர் ஹார்பர் இருக்குல்ல, ஹார்பர் அதாவது துறைமுகங்கள், அதாவது மாநில அரசு கீழே துறைமுகங்கள் இருக்குது. 17 துறைமுகங்கள் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வருது. இந்த 17 துறைமுகம் வச்சிருக்க எவனோ அவன் கடத்தல உச்சத்தில் இருக்கான். கடத்தல் பண்ண நினைக்கிறப்ப இந்த 17 துறைமுகத்துறைக்கு நகர்வாங்க. அது எனக்கு தெரிஞ்சு கடலூர், நாகப்பட்டினம். ஆகவே இந்த மாதிரி இந்த இன்சிடென்ட்டை வச்சு ஒரு காணொலி போட்டிருக்காருங்க. இது ஒரு காரணம், இதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமீபத்தில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை குறித்து அவதூறாக ஒரு பதிவு போட்டிருக்கார் அப்படின்ற ஒரு சம்பவம். ஏதோ ஒரு பையன் கூட வச்சு நம்ம பேசிட்டார் அப்படின்ற மாதிரி அவர் வைக்கிற எண்ணத்தோட அந்த பதிவை போட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம். ஸோ இந்த ரெண்டு காரணத்தில் ஏதோ ஒன்றுக்காக தான் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்போ இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்மந்தப்பட்டு காணொலி போட்டதுக்காக கைது அப்படின்னா, அந்த காணொலி போட்டதுனால எதுக்கு கைது பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது? உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம். இடி அந்த அறிக்கை விட்டுருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து அந்த காணொலி போட்டிருக்காரு. நெருப்பில்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது உள்ளார என்னமோ நடக்குதா, இல்லை ஏதாவது இருக்குதா? அவர் சொன்ன காணொலி, அவர் பேசின விஷயங்கள் உண்மையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கா? நெருப்பில்லாமல் புகையாது. கண்டிப்பாக நம்மளும் அது குறித்து ஒரு விரிவான டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு அதை பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம். நம்ம இப்போ அறகுறையாக எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடாது. இப்போ இவரை கைது பண்ணதுக்கான கண்டென்ட் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணதாக இருந்தால், அவர் கேட்ட கேள்வி நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் எதுக்காக கைது பண்ணணும்? நீங்கள் இப்போ கைது பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ எல்லாருமே இப்போ அதை பற்றி தான் பேசுவோம். எல்லாரையும் கைது பண்ணுவீங்களா? சரி, பண்ணுங்க பார்ப்போம். ரெண்டாவது காரணம், அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றி அவதூறாக ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுக்காக கைது நடவடிக்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், எதுக்காக கைது பண்ணணும்? அவதூறான பதிவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். நீங்கள் சட்டப்பூர்வமாக அது என்னன்னு பார்த்து அவருக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கலாம். இதில் எதுக்கு நீங்கள் டேரெக்டாக போலீஸ் அனுப்பி கைது பண்ணணும்? வீட்டுக்கு போய் குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறாங்க, எதுக்கு அது பண்ணணும்? அப்போது ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படின்றதுனால இஷ்டத்துக்கு செயல்படுது, ஆணவ போக்கோட, அதிகார திமுறோட பாசிச அணுகுமுறையை கையில் எடுத்திருக்கு இந்த தாவேக அரசு. தவறு செஞ்சுருக்காருன்ற பட்சத்தில் நீங்கள் லீகலாக அதை டீல் பண்ணணும். உங்கள் இஷ்டத்துக்கு அதிகாரம் இருக்குன்னா காவல்துறை அனுப்பி நீங்கள் கைது செய்ய வைப்பீங்களா? அப்படி இல்லாமல் முதல் காரணத்துக்காக கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ என்னமோ உள்ளார இருக்குதே, என்ன சம்பவமாக இருக்கும்? அவர் பேசுகிறது பொய்யே இல்லை அவதூறு அப்படின்னு சொன்னால் வழக்கு தொடரலாம். அப்போது இருக்கிற விஷயத்த இடி வெளியிட்டிருக்கிற அறிக்கையை வச்சு அவர் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. அது மேலே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அப்போ அது என்னன்றதை தீர நம்ம ஆராய்ஞ்சு அதை மக்கள்கிட்ட கடத்தி பேச வேண்டியது இருக்குது. பேசுகிற எல்லாரையும் கைது பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஏன் இப்படி பயத்தில் இந்த அரசு இப்படி தள்ளாடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சீரியஸ்லி புரியலை. இப்போ இந்த நடுநிலையாளர்கள் அப்படின்ற பேரில் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்களெலாம் எங்கே போனாங்க? இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே, வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே. திமுகனா மட்டும் பாஞ்சு பாஞ்சு கடிச்சு வைப்பாங்க. ஆனால் தாவேக்கான் வரப்போ ஏன் அமைதியாக இருக்கிறாங்க எல்லாருமே? திமுகவை அவதூறாக விமர்சனம் பண்ணி கேவலமாக பேசுகிறவங்கள கைது பண்ணால் கூட அதுக்கு பாஞ்சு பாஞ்சு கடிப்பாங்க. கருத்து சுதந்திரம் இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு கடின்னு கடிச்சு வைப்பாங்க. இப்போ தாவேக அரசு செயல்படக்கூடிய லட்சணன்றதை பாருங்கள். லீகலாக என்ன செய்யணுமோ, நடைமுறைப்படி என்ன செய்யணுமோ அதை செய்கிறத விட்டுட்டு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு காவல்துறை அனுப்பி கைது பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இதெல்லாம் இப்போ கேள்வி எழுப்ப மாட்டாங்களா இந்த நடுநிலையாளர்கள்? அட்வொகேட் நெல்சன் அவங்கன்னு பல பேர் உண்டுமே. ஏன் வாயை திறந்து பேச மாட்டீங்களா இதுக்கெல்லாம்? நீங்கள் எதிர்கட்சிகள்லாம் 6 மாதத்துக்குள்ளேயே கேள்வி கேட்குறாங்க. என்ன இது இப்படி எங்களை கேள்வி கேட்கலாமா? நீங்கள் தான் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சமீபத்தில் பேசினார். ஆனால் சமூக வலைதளங்களில் விமர்சனம் வைக்கக்கூடியவங்க மேலே வழக்கு தொடுக்கிறீங்க, கைது பண்ணுறீங்க. இதெல்லாம் 1 மாதம் கூட ஆகலையே, அதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. ஏன் உங்களால் ஒரு 6 மாதமோ 1 வருஷம் கூட பொறுத்துக்க முடியாதா?
அதுக்குள்ள கைது நடவடிக்கைகள்ல எல்லாம் ஈடுபடுறீங்க. அப்போ விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இந்த அரசு கஷ்டப்படுகிறதா? விமர்சனத்தை கூட ஏற்றுக்க முடியாது உங்களால். அப்போ கேள்வி கேட்கறத கூட உங்களால் ஃபேஸ் பண்ணி பதிலளிக்க முடியாது. அந்த லட்சணத்தில் தான் வக்கற்ற திறனற்ற ஒரு அரசாக தாவேக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சமூக வலைத்தளத்தில் என்னத்தையோ எழுதிட்டாரு அப்படின்றதுக்காக கைது நடவடிக்கை அப்படின்னா முதல்ல இந்த தாவேக காரணங்களை தான் பிடிச்சி தூக்கி உள்ளே போடணும். ஜெயில் பத்தாது. அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ ஆபாசமாக, அவ்வளோ கேனத்தனமாக கேவலமாக எழுதிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த சிஎம் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஹீரோவாட்டு நடிக்கிறப்பெல்லாம் அநியாயத்தை கண்டு குரல் கொடுப்பார், அப்படியே பொங்கி எழுவார். ஆனால் அவரே அதிகாரத்துக்கு வந்துட்டா அவரே அதே அநியாயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். கேள்வி கேட்குறவனை முதல்ல தூக்கி உள்ளே வச்சுருவார். கேள்வி கேட்குறதே ஃபேஸ் பண்ணி அதுக்கான பதிலை கொடுக்கறதுக்கு வக்கில்லை, திராணி இல்லை. அதனால் உடனே எப்படி அதிகாரம் இருக்குது, போலீஸ் அனுப்பு, கைது பண்ணு. அவர் கேட்குற கேள்வி நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு பதிலளிக்க வேண்டியது தானே. என்ன காரணத்துக்காக கைதுன்றது கூட தெரியல. அந்த போஸ்ட்டுக்கா, அந்த கீர்த்தனா அவர்களை பற்றின போஸ்ட்டா அப்படின்றது தெரியல. அதுக்காக கைதுன்ற பட்சத்தில் அதுக்கு நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம்ல. இது தவறுன்னு டிஃபமேஷன் போட்டிருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் கைது பண்ணுறீங்க? ஏதோ ஒரு கொலை குற்றவாளியை உடனே கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓட்டி போய் காவல்துறை அனுப்பி கைது பண்ண வைக்கிறீங்க. இதுக்கு பேர் என்ன? இதை ஏன் நம்ம பாசிச அரசு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, கைது நடவடிக்கை இவருக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி மட்டுமே பாருங்கள் விவசாயிகளை குண்டு கட்டாக கைது பண்ணியிருக்கு இந்த தாவேக காவல்துறை. செய்யாருக்கு பக்கத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. மாமண்டூர் சந்தைமேடு கிராமத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான நிலுவைத் தொகை ரூபாய் 1.5 கோடி வந்து NCCF அப்படின்ற ஒரு நிறுவனம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டி அதை வந்து கோரிக்கையாக வச்சு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை எல்லாம் குண்டு கட்டாக கைது பண்ணியிருக்கு இந்த காவல்துறை. அந்த பெரியவருடைய முகத்தில் எப்படி கையை வச்சு எப்படி ப்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் விவசாயிகளை, பெரியவர்களை காவல்துறை நடத்தும் லட்சணமா? இதுதான் இந்த அரசுடைய லட்சணமா? ஏன் யாருமே போராடக்கூடாது, யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, எதுவுமே பண்ணிடக்கூடாதா? விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில் விஜய் அவர்கள் கொடுத்துருந்தார். அதை வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 50,000 ரூபா தான் நாங்கள் தள்ளுபடி செய்வோம்னு சொல்லிட்டு சொன்னதுனால விவசாயிகள்லாம் ரோட்டில் இறங்கி போராடுறாங்க, பேரணி நடக்கிறாங்க, அவங்களையும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. என்ன நடக்குது? எதுக்கு இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை இந்த தாவேக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு? விவசாயிகளை எதுக்கு அடிக்கிறாங்க, எதுக்கு இப்படி கொடுமைப்படுத்துறாங்க? ஒன்றும் புரியலையே. சினிமாவில் கூத்தாடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் ஆட்டு தலைமை செயலகத்தில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு சோறு போட்ட விவசாயிகளை வந்து இப்படி அடித்து கொடுமைப்படுத்தி வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன மாதிரியான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில்? தினமும் அவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோ கொலையும் அவ்வளோ இதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது, அவ்வளோ சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை கேஸ் அவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குங்க. அவ்வளோ கேஸ் பார்க்குறோமே தினமும். அதெல்லாம் வந்து பண்ணக்கூடியவனுங்க சுதந்திரமாக தெரிகிறானுங்க. சென்னையில் தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்றுக்கிட்டு இருந்த ஒரு கும்பலை வந்து தட்டி கேட்டதுக்காக ஒரு பையனை அடித்து கொண்டு இருக்கானுங்க. அந்த திருட்டு கஞ்சா கும்பலை கைது பண்ணுறதுக்கு காவல்துறை மெத்தனை போக்கோட செயல்படுது. ஆனால் விவசாயிகளை வந்து கைது பண்ணுறதுக்கு இப்படி துடிச்சு ஓடுது. அடக்குமுறையை அப்படி ஏவுது இந்த தாவேக அரசின் காவல்துறை. யூடியூப்பில் பேசிட்டாராம், அதுக்காக மாரிதாசு கைது. என்ன இது? விவசாயிகளை இப்படி அடித்து துன்புறுத்தி கைது செய்யக்கூடிய காவல்துறை இப்படி நடந்துக்கதா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து சென்னையில் CBSE அலுவலகத்தை முற்றுகையிட்டு AISF மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த மாணவர்களை காவல்துறையினர் எப்படி ரோட்டில் விரட்டிக்கிட்டு ஓடுறாங்கன்றதை மட்டும் பாருங்களேன். இங்கே பாருங்கள், போராடுனாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பெண்ணு, ஒரு மாணவி எப்படி துரத்திக்கிட்டு ஓடுது பாருங்கள் இந்த காவல்துறை. என்ன நடக்குது? விரட்டி போய் பிடிக்கிறாங்க. ஏன்னா போராட தானே செஞ்சாங்க, இல்லை ஏதாவது தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டாங்களா? போராட்டம் தானே. எதுக்கு இப்படி செயல்படணும்? எதுக்கு இப்படி பாசிச அணுகுமுறை கையில் எடுக்கணும்? இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? விஜய் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? விஜய் அவர்கள் வந்து இந்த ஜென்சி வாக்காளர்களை வச்சு தானே வந்தார் ஆட்சிக்கு. அப்போது இந்த இளைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அவங்களுடைய வாக்குகளை வாங்கி தானே வந்திருக்காரு. அவங்களுக்கு தானே நீங்கள் உண்மையாக இருக்கணும். இப்படி விரட்டிக்கிட்டு ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மாணவர்கள் தானே, என்ன பண்ணிட்டாங்க அப்படி? கரண்ட் இல்லைன்னு மக்கள் போராடுறாங்க, தண்ணிக்கு மக்கள் போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க, இப்போ படிப்புக்கும் போராட்டம், எல்லாத்துக்கும் போராட்டம். இந்த ஆட்சியில் ஒரு மாதம்தான் இருக்குது ஆட்சிக்கு வந்து, அதுக்குள்ளே இவ்வளோ சம்பவங்கள், இவ்வளோ பாசிச அணுகுமுறைகள். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இந்த நடுநிலையாளர்கள் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு பொதுவாகவே கேட்கணும், பொதுமக்கள்கிட்டே நான் கேட்குறேன், திமுகவை எதிர்க்கக்கூடிய பொதுமக்கள், இதே மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ அடக்குமுறை, இப்படி காவல்துறை இப்படி கேவலமாக செயல்படுது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இந்நேரத்துக்கு இந்த பப்ளிக் பைட்ஸ் மட்டுமே அவ்வளோ வந்திருக்கும். ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? ஊடகங்கள்லாம் சும்மா விட்டுருப்பாங்களா? ஆர்டிக்கிள்லாம் அப்படியே கட்டுரையாக எழுதி விட்டுருப்பாங்க. அப்படியே ஃப்ளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கும். இப்போ எதையுமே பார்க்க முடியலையா? ஒரு சில சேனல்களை தவிர மாணவர்களை இப்படி ரோட்டில் ஓட விரட்டுறாங்க காவல்துறை. இன்னொரு பக்கம் விவசாயிகளை அடித்து குண்டுகட்டாக கைது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் யூடியூப்பில் வீடியோ போட்டதுக்காக ஒருத்தரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படாமல் இஷ்டத்துக்கு அதிகாரத்தை கையில் வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி திமுக மட்டும் செஞ்சுருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அது ஏன் இப்போ நடக்க மாட்டேங்குது? அது எப்படி திமுகனா மட்டும் செலக்டிவாக வந்து கடிச்சு வைப்பீங்களா எல்லாரும்? ஒழுங்காக ஆட்சி நிர்வாகம் நடத்த துப்பில்லை இந்த சோஃபா மாடல் அரசுக்கு. விமர்சனம் பண்ணுறவங்களையும் கேள்வி கேட்குறவங்களையும் கைது பண்ணிக்கிட்டு இருக்கு துப்பு கெட்ட அரசு. இந்த கத்தி படத்தில் நான் செத்தாலும் பரவாயில்ல, விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு ஒரு டயலாக் பேசிக்கிட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இழுத்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலக்கி புலன்னு அழுது ஒப்பாரி வச்சுருப்பாங்க வர்ஷால் வாரியாஸ் தேட்டருக்குள்ளே. இப்போது விவசாயிகளை அடித்து கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. எவனுக்குமே கொஞ்சம் கூட உறுத்தலை. அதாவது சினிமாவில் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ஒரு மாதிரி வச்சாதான் இவனுங்களுக்கெல்லாம் அப்படியே இதாயிரும் உழுக. அதில் தான் உணர்ச்சி வரும். நிஜ வாழ்க்கையில் இவங்க அண்ணனுடைய காவல்துறை விவசாயிகளை அடித்து கொடுமைப்படுத்தி தூக்கிட்டு போகுது. விவசாயிகளுடைய மூஞ்சில் இப்படி கையை வச்சு இப்படி பண்ணுது. இதெல்லாம் பார்க்குறப்ப இவனுங்களுக்கு கோபமே வரல, ஆத்திரம் வரல. ஒரு பெரியவரை இப்படி வந்து ட்ரீட் பண்ணுறீங்க, அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறதுக்கு இவனுங்களுக்கு துப்பு கிடையாது, திராணி கிடையாது. தற்குறிகள், இந்த நடுநிலையாளர்கள் அவனுங்க வேஷம் போட்டு கிடப்பானுங்க, குள்ள நரிகள். எவனையும் காணோம். இதுக்கெல்லாம் கேள்வி எழுப்ப மாட்டானுங்க. இவனுங்களுக்கு வந்து திமுகனா மட்டும்தான் அப்படியே பாய்வானுங்க. திமுக நியாயமாக செயல்பட்டால் கூட ஐயோ அநியாயம் அக்கிரமம் அப்படின்னு கொந்தளிப்பானுங்க, ரோட்டில் கிடந்து உருளுவானுங்க. இன்றைக்கி எல்லாவனும் பொத்திக்கிட்டு இருக்கான் நவத்வாரத்தையும். மாணவர்கள் போராடுறாங்க, மாணவர்களை விரட்டிக்கிட்டு ஓடுது இந்த காவல்துறை. எதுக்கு இப்படி விரட்டணும்? என்ன திருடிட்டு ஓடுறாங்களா? திருட்டு பயலக திருடிட்டு ஓடுறானுங்களா? அவனுங்களெல்லாம் இப்படி ஓடி பிடிக்குமா இந்த தாவேக்கா அரசின் காவல்துறை? மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, அவங்கள இப்படி விரட்டிக்கிட்டு ஓடுறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டாங்க? நீட் தேர்வில் நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு எதிராக போராடுறாங்க. அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை. என்ன லட்சணத்தில் நடக்குதோ தெரியல இந்த ஆட்சி, கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.